வணக்கம். ஜானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான தோசை டின்னருக்கு செய்யலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, ரவை, அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் போட்டிருக்கேன். பொடியான நறுக்கின வெங்காயம், தக்காளி, கேரட்டு, குடமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம். ஒரு 6-7 பல் பூண்டு, காரத்துக்கு 2-3 வரமிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, கொஞ்சம் பொட்டுக்கடலை, உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசை மாவும் நல்லா ஊறிடுச்சு. அதில் இருக்க ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் 10 நிமிஷத்தில். இப்போ தோசை தவா காஞ்சதும் இந்த மாதிரி கனமாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் செவக்க விட்டு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. அந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.